இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூல்லேருந்து எஸ்கேப்டாக பண்ண போகிறோம். வெல்கம் டு ரோப்ளாக்ஸ் தமிழன். ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்து ஃபஸ்ட்டு லெவலே நான் ஒரு வாட்டி விளையாடி இருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அவுட் ஆயிட்டு. சரி கைஸ், நீங்கள் இந்த சைடு நீங்கள் இந்த சைடு வரும்போது இதில் ஒரு வாட்டி குச்சிட்டு தான் வரணும், ஏன்னா அதுதான் ஜெக் பாயிண்ட்டு. அது மேலே குடிக்கலன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து வரும். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் இந்த கேம் ரெண்டு வாட்டி விளையாடி நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும் போது அவுட் ஆகிட்டிங்கன்னா 3 வாட்டி விளையாட வேண்டியதாக இருக்கும். ஸோ செக் பாயிண்ட் ரீச் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெட் கலரில் இருந்துச்சா, நான் இது நின்ன உடனே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அதுதான் செக் பாயிண்ட். நீங்கள் இது நின்னாலே அது க்ரீன் கலரில் மாறிடும். அப்படின்னா நீங்கள் செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அங்கே ஒரு பீஸாக கிடக்குறான். வாங்க, சீரன் அது ரெட் கலர் டோரு. லைக் த கேம், ஜாயின் த குரூப், அவுட்காஸ்ட் ஆர்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ ஐட்டம்ஸ். வேணாம் அதில் காசு. சரி, இது போய் இந்த பேப்பர் மேலே குடிச்சு போனோம். தெரியாமல் கீழே உண்டு. அதுக்கே அவுட் ஆயிட்டேன். கைஸ், நான் ஃபஸ்ட்டுலாம் முன்னாடி இருக்கிறதுல வந்து இது ரிவர்ஸ் போயிட்டு தெரியாமல் இது பண்ணிட்டேன். அந்த லேசர் மேலே உண்டு, அதனால அவுட் ஆக்கிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதுல குச்சி, ரெட் கலரில் இருக்கிறதுல குச்சி, அந்த தண்ணியில் குடிக்காமல் போகணும். இப்போ ஒருத்தன் பீஸாக கண்டான்ல, அந்த தண்ணியில் குச்சா நீங்களும் அந்த மாதிரி தான் பீஸாக இருப்பீங்க கேமில். இது பிங்க் கலர் ப்ளூ கலருக்கு தெரியுதுல்ல, அது ரெண்டும் ஒன்று இல்லை, அது ரெண்டும் தனி. ஆனாலும் நான் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன். இது நான் ஒரு வாட்டி விளையாடினேன், ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் விளையாடும் போது மட்டும் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அது எப்படி இருந்தால் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் என்னென்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ எது இல்லை ஒரிஜினல். தப்பு, அந்த சைடு பண்ணிப்போம். இப்போ இந்த சைடே கரெக்ட். செகண்ட் இது ஈஸி கைஸ். இதெல்லாம் இந்த வெண்ட்டுக்குள்ளே இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட் பர்சன் கூட வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்களா, லேசரு அதில் பட்டோம்னா அவுட் ஆகிடும். ஓகே கைஸ், இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் பர்சன் பிடிக்காது, அதனால செகண்ட் பர்சன் தான் நான் வச்சுப்பேன். இப்போ இந்த ஒத்தையடி படம் மேலே போகணும், ஆனால் அதனால நான் ஈஸியாக ரன் பண்ணியே போயிடுவேன். உங்களுக்கு லவ்லி பாஸ் தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி தான் போவேன் கொஞ்சமாக, ஆனால் நான் ஈஸியாக போயிடுவேன். கீழே ஜஸ்ட்டு இன்னும் 1 இன்ச்சு பின்னாடி வந்திருந்தேன்னா ஈஸியாக குடிச்சிருப்பேன். கைஸ், நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் நான் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன். இந்த பாறை இது மேலே குச்சி போகணுமா? ஓகே, நான் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்க்ரீன் இதுவாகிக்கிட்டே இருக்குது.
இல்லை எனக்கு ஈஸி, இல்லை எனக்கு அன்சைட் தான் போகணுன்னு போட்டிருக்கேன், அதனால் போக முடியல. ஹே, அந்த பொண்ணால் மட்டும் போக முடியல, என்னால் போக முடியல. கைஸ் இங்கே ஏதோ சீட் பண்ணுறாங்க. ஓ, கீழேருந்து வரணுமா? அந்த சைடு பிடிக்கணும்னா இல்லை எனக்கு சொல்கிறது அவுட்டா கேட்டீங்களோ? அந்த வெண்ட் வழியாக போய் ஓ புரிஞ்சிச்சு, அங்கே ஒரு வெண்ட் இருக்குது, அதில் போயிட்டு கீழே ஒரு வெண்ட் இருக்கும், அங்கே போயிட்டு கீழே ஒரு வெண்ட் இருக்கும், அது வழியாக வெளியே வரணும். இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கதான் காட்டு, இங்கதான் ஃபினிஷு. ஜம்பே வேற இடத்துக்கு கொண்டு வந்து இல்லை சீட்டிங், வேற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. நான் அந்த இடத்துக்கு தான் போகலான்னு இருந்தேன். சீட்டிங்கு இல்லை. கைஸ் அவுட் ஆயிட்டேன். கைஸ் நீங்கள் இங்கே அவுட் ஆகிட்டேன். கைஸ் நான் எத்தனை அவுட் ஆகிருக்கேன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் பின் பண்ணி விடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பின் பண்ணுறேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களால் அந்த டேபிள் மேலே ஜம்ப் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ஒரு சீக்ரெட் வால் வச்சுருக்காங்க. இப்படி போயிட்டு இந்த டேபிள் மேலே தான் ஜம்ப் பண்ண முடியும். இப்படி போகணுமா? அது தெரியும், அது போயிட்டு இப்படி ஃபஸ்ட்டாக போய் ஜம்பே அந்த ஷீட்டு மேலே ஜம்ப் பண்ணுவேன். ஆனால் என்னால் ஏன் ஜம்ப் பண்ண முடியலன்னு தெரியல. அது ஷீட்டாக நியூஸ் பேப்பரா? நீங்களே கமெண்டில் பின் பண்ணிவிடுங்க கைஸ். எனக்கு இந்த கேமில் எதுவுமே தெரியல, ஆனால் விளையாட மட்டும் தெரியும். இங்கே பாருங்கள், லேசர் இருக்குது, அதில் பட்டோன்னா நம்ம பொசிங்கிடுவோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி ஒரு ஜம்ப்பு, அது மேலே ஏறி நிற்கலான்னு தானே நினச்சேன், அவுட் ஆகலான்னு நினைக்கிறேன். சரி, இப்படி போயிட்டு இன்சைடு ஒரு ஜம்பை போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அந்த லேசரில் நீங்கள் உங்களோட ஒரு இன்ச்சு பாடி பட்டுச்சுன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விளையாடு, நீங்கள் செக் பாயிண்ட் ரீச் பண்ணதுலேருந்து விளையாட வேண்டியதாக இருக்கும். எஸ் கைஸ், நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன். சரி கைஸ், செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு இது ரெண்டுத்துல ஒன்று ஃபேக். ஓகே, புரிஞ்சிச்சு. இதில் போய் செக் கைஸ். உங்களுக்கு அங்கே ஆரோ மார்க் காட்டுதில்ல, அங்கே ஆரோ மார்க் காட்டுதில்ல, அங்கே தான் அப்படின்னா அங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குன்னா அதுதான். இங்கே பாருங்கள், ஒற்றை அடிப்பாடே இல்லை, எனக்கு ஈஸி. இது பண்ணியே போயிடுவேன் ஃபாஸ்ட்டாக, ஏன்னா எனக்கு இது பண்ணி எல்லா கேம்லேயும் வந்து நானும் எல்லாம் ப்ளே பண்ணி பழக்கமாயிடுச்சு. சரி, இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போய் இந்த பென்சிலெல்லாம் கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இரேசரு லாவால் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? அந்த இரேசரு பென்சில் மேலே ஜம்ப், அது பெயிண்ட்டு தானே, அது மேலே ஜம்ப் பண்ணால் நம்ம ஏன் அவுட் ஆகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேயும் கலராக பெயிண்ட்டு தான் வச்சுருக்காங்க.
இங்கேயோ பெயிண்ட்டு, இங்கேயோ பெயிண்ட்டு. ஓ இந்த சைட் போகணுமா? இப்படி போயிட்டு ஜம்ப். ஐய் ஃபர்ஸ்ட் அப்போ ஐய் கைஸ், நம்ம இன்னும் இவ்வளோ பர்சன்டேஜ் போக வேண்டியது இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஃப்ளாக் வரைக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் வின் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அர்த்தம் ஜம்ப்பு கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே கைஸ், நல்லா ஒரு ஜம்ப்லேயே அங்கே போயிட்ட பார்த்தீங்களா? இது மேலே கைஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ், இதெல்லாம் ஈஸின்னு சொல்லி வைத்தாருல, அது அவுட் ஆகிட்டேன். ரைட்டாக போய் எப்பாத்தெல்லாம் அவுட் ஆகிட்டே இருக்கேன். இன்னும் இவ்வளோ மினிட்ஸ் கழிச்சு அது 1 ஸ்டேஜ் ரீச் ஆகி போக முடியுமா? 7 minutes 53 seconds கழிச்சு. ஓகே கைஸ், நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஜம்பே. இந்த ஸ்டேஜில் மட்டும் அது ஜம்ப் பண்ண முடியுது. முன்னாடி இந்த ஸ்டேஜில் அது ஜம்ப் பண்ணவே முடியல. ஏன் கைஸ், இதில் ஏதோ பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படி போனால் பாருங்கள், நான் இப்படி போயிட்டு விட்டுடுறேன், ஆனால் கீழே விழுந்துச்சு. கைஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன். கைஸ், இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னும் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் ஃபுல்லானால் தான் நான் வீடியோவே முடிப்பேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க மக்களே, இன்னும் இருக்குது. பாருங்க, படிக்கிற புக்கில் வச்சு போட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் ஏறி போகணுன்னு. டேபிள், பென்சிலு, சின்ன பசங்க யூஸ் பண்ணுற பென்சில்லாம் கூட போட்டு வச்சுருக்காங்களே. இந்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு அப்படியே இந்த கலர் மேலே குடிச்சு அப்படியே போகலாம். நெக்ஸ்ட் சடன் அது ப்ளூ கலரில். கைஸ், அந்த இது பிரைட்டாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? இதுக்கான கீ எங்கேயாச்சும் பார்த்தீங்களா கைஸ்? கீயா பட்டனா? ஃபைண்ட் த பட்டன். ஓ, இங்கே இல்லை, சேர் கடியில் அங்கே இல்லை. ஆப்பிளா? பட்டனை கண்டுபிடிச்சிட்டேன். கிளிக்கே. என்ன கிளிக் ஆக மாட்டேங்குது. கிளிக் பண்ணு. கைஸ், கிளிக் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு கட் பண்ணிட்டாங்க கேமு. சேஃப் ஜோனா? அப்படியே அந்த சிசர் வரமாட்டிருந்தா அப்படியே ஜம்ப்பு போட்டு இது போயிருப்பேன். கைஸ், நீங்கள் அதை பண்ணீங்களா? நான் அந்த கண்ட்ரிக்குள்ளேயே படலை, ஆனால் இப்போ பட்டுட்டேன். ஓகே கைஸ்,
இன்னும் வீடியோக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னதுன்னா நான் எல்லா வீடியோலேயும் கேட்டு பார்த்துப்பேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சேஃப் ஜோன். இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதில் போய் இப்படி அதில் படக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் கூட அதில் ஜம்ப் பண்ணி போகணுன்னு நினச்சேன். ஆனால் அதில் படக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இங்கே எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொருளெல்லாம் படக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதுவும் எழுதலை. அங்கே எழுதியிருந்தா நான் படிச்சிருக்கவாது செஞ்சிருப்பேன். கைஸ், இந்த பென்சில் இந்த ரவுண்டுக்குள்ளே போக முடியும். அந்த ரவுண்டுக்குள்ளே போக முடியாதா? அதில் பட்டாலே அவுட் ஆகிடும். அந்த ரவுண்டில் பட்டாலே. கைஸ், யூ see that? அங்கே நம்மள மாதிரியே ஒரு நூப் பிளேயர் வந்திருக்காங்க. கைஸ், அவன் ப்ரோ பிளேயர் போல எப்படி வித்தெல்லாம் காமிச்சு போகிறான் பாருங்க. இதோ பாருங்க, அதோ பாருங்க, ஒரு நூப் பிளேயர் வராக. இங்கே ஒரு ஜம்ப்பு. கைஸ், நீங்கள் என்னை இன்வைட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட ஐடி பின் பண்ணி விடுறேன். நீங்கள் இன்வைட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நான் எந்த டைமில் ஆன்லைனில் இருப்பேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னை இன்வைட் பண்ணிக்கலாம். அப்போது ரீச் பண்ணிவிட்டு பர்கர் மேலே சாப்பிட்ற ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்களே. அந்த ஓட்டை மேலே குச்சா ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகலை. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே கைஸ், என்ன கைஸ் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கேன். கைஸ் இருங்க கைஸ். வாங்க போகலாம். அங்கே அவன் நருட்டோ ஃபேன் போல் இட்டாஜின்னு வச்சிருக்க பேர். இந்த பர்கர் குக் பண்ணுற பொருள், சாப்பிட்ற பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. டீச்சரா? ஓ, டீச்சர் வந்துட்டான். இந்த பொருளில் வேற படாமல் பண்ணுமோ. அவனுங்க 2 பேரும் அன்சைடாக. டேஞ்சரு. வந்துட்டானே டீச்சர் வந்துட்டானே. இல்லைடா, மேலே ஏறி வரா. இந்த சைடு போகணுமா? சொல்லவே. டீச்சர் அதான் பிடிச்சிக்கோ. இப்போ வேணாம், வந்து பிடிச்சிக்கோடா. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்ன. அடிக்க வந்துட்டேன். கைஸ், சீடோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை. உங்கள் ரோப்ளக்ஸ் தமிழன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.